வெல்கம் பேக் டு Futurepillars. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, வர ஜூலை 26 ஃபிசிக்கல் நடக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து ஜூலை 26 ஃபிசிக்கல் வந்து கண்டினியூஸாக வந்து நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜூலை 26 ஃபிசிக்கல் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நான் கொண்டு போகணும், வேக்சின் வந்து கட்டாயம் போடணுமா, இல்லை வந்து கோவிட் டெஸ்ட் வந்து கட்டாயம் வந்து எடுத்துகிட்டு போகணுமா, அங்கே வந்து கிரவுண்டில் வந்து நான் என்னென்ன பொருளாக வந்து சாப்பிட்லாம், என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து கொண்டு போகலாம், என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து கடந்த ஒரு 6 வாரமாக வந்து ஒரு 6 நாளாக வந்து எந்த வீடியோவுமே போடல. காரணம் வந்து சரியான டைம் இல்லாதனால வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் ஃபிசிக்கலுக்காக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட், நல்ல ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரி, முதல்ல வந்து ஜூலை 26 ஃபிசிக்கல் நடக்க போகுது. எனக்கு ஹால் டிக்கெட் வந்து என் கைக்கு எப்போ வரும் அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கும். ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னா குறைந்தபட்சம் 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 26 ஃபிசிக்கல் நடக்குதுன்னா 16ஆம் தேதி ஈவினிங்குள்ளே உங்கள் கைக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் 16ஆம் தேதிக்கு மேலே வந்து ஹால் டிக்கெட் போக வந்து அதிகபட்சம் வந்து சான்ஸ் இல்லை. 16ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் விட்டாங்கன்னா தான் 10 நாள் கேப் விட்டு அடுத்து 26ஆம் தேதி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட்லேயே வந்து நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. அதாவது நீங்கள் வந்து வேக்சின் போட்டு வரணுமா, இல்லை கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்ற எல்லா விஷயமே வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. எல்லாத்திட்டையும் எனக்கு காமன் கொஸ்டின் அதுதான். இப்போது ஹால் டிக்கெட் வந்துடுது, வேக்சின் போட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து நான் வேக்சின் போட்டுட்டு வந்து போய் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. காரணம் வந்து இப்போது நம்ம ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வந்து வேக்சின் போடுறதுக்கு வந்து அடிதடியாக இருக்குது. அதாவது இன்றைக்கி காலையில் வேக்சின் போடுறாங்க அப்படின்னா நேற்று நைட்லேருந்தே வந்து லைனில் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு வேக்சின் போட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால் வேக்சின் போட முடியுமா, இல்லை வேக்சின் போடலைன்னா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களால் வேக்சின் போட முடியல அப்படின்னாலுமே வந்து யாரெல்லாம் வேக்சின் போடலையோ அவங்கள வந்து வேக்சின் போட வச்சு அவங்கள ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அந்த டேட்டில் வர வச்சு உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் வந்து நடத்துவாங்க. அது வந்து உறுதி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நடந்து முடிந்த எஸ்ஐ எக்ஸாமில் வந்து ஒருத்தர் 2 பேருக்காகலாம் வந்து ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா ஈவெண்ட்டும் வச்சு நடத்தி வந்து முடிப்பாங்க. காரணம் வந்து பிஎஸ்டிஎம் கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை வந்து வேறு ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை ஹைட்டு கேஸ் போட்டு வந்து மறுபடியும் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் தனியாக வந்து ஃபிசிக்கல் வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களால் வேக்சின் போட முடியலன்னா வேக்சின் போட முடியாமல் வந்து எத்தனையோ பேர் வந்து இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு டேட் கொடுத்து கட்டாயம் வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து யாருமே வந்து இப்போ இருந்தே வந்து ஒரு மைண்ட் ப்ரெஷரோடு வந்து இருக்க வேணாம். வேக்சின் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, வேக்சின் போடுவோமா, வேக்சின் போடலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, அந்த மைண்ட் செட்டில் இருக்க வேணாம். இப்போ இருக்க வேண்டிய டைமில் வந்து நம்ம எப்படி வந்து பெஸ்ட்டாக வந்து ஈவெண்ட் வந்து பண்ணலாம், அதாவது எந்தெந்த ஈவெண்ட்டாக நமக்கு வரலை அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் வந்து ஒரு சர்வே வந்து ஒன்று எடுத்துருந்தோம். அதாவது வந்து ரோப் கிளைம்பிங் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, லாங் ஜம்ப் இல்லைனா ஹைட் ஜம்ப் வந்து கஷ்டமாக இருக்கா, இல்லை வந்து எதுவுமே கஷ்டமாக இல்லையா அப்படின்ற வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து நன் ஆஃப் தி எபோவ், அதாவது எல்லாமே எனக்கு டபுள் ஸ்டார் வருது அப்படின்றவங்க வந்து ஒரு 50% கூட இல்லை. அதாவது 24% தான் வந்து எல்லாமே வந்து டபுள் ஸ்டார் வருதுன்ற சொல்லியிருக்காங்க. மீதி மெஜாரிட்டி வந்து லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் வந்து அதிகமாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரில. இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா ஈவெண்ட்டும் இந்நேரம் பெஸ்ட்டாக பண்ணி வந்து முடிச்சிருக்கணும். நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதாவது அந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக நல்லா பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்து நான் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு டிமோட்டிவேட் ஆக வேணாம். என்னோட கட் ஆஃப் வந்து இவ்வளோ சொல்கிறானே, நம்ம வந்து பார்டரில் ஃபுல் மார்க் இருந்தாலுமே வந்து நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு 15 மார்க் எடுத்தாலுமே நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிட வேணாம். எப்போ வேணால் அது வந்து ஒரு அஷ்யூம் தான். நான் வந்து ஒரு யூகமாக தான் அதை வந்து சொல்லியிருக்கேன். எப்போ வேணால் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ வந்து உங்களுக்கான வேலை என்ன, ஃபிசிக்கலில் வந்து நம்மளோட ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் ஸ்டார் அடிக்கிறது, அதை வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. சரி, இப்போது சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது வேக்சின் பற்றி பேசிட்டோம். அடுத்தபடியாக வந்து நடுவில் வந்து கோவிட் டெஸ்ட் இருக்குது. கோவிட் டெஸ்ட் வந்து கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஏ எக்ஸாம் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக விட்ட பிசி எக்ஸாம்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு ஹால் டிக்கெட் விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டெஸ்ட்லேயும் வந்து கண்டிப்பாக கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. கோவிட் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் பாசிட்டிவ் வந்தாலும் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரு தனி டைம் கொடுத்து உங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கல் நடந்து முடிச்சு எல்லாத்தையும் ஒன்றா தான் வந்து ட்ரைனிங் வந்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அனுப்புவாங்க, நம்மளை அதுக்கப்புறம் லேட்டாக அனுப்புவாங்க அப்படின்லாம் இல்லை.
எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஒன்றா முடிச்சுட்டு தான் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து ட்ரைனிங் அனுப்புவாங்க. சரி, இப்போ சர்டிஃபிகேட் வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துருவோம். என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினலும் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் கொண்டு போகணும். நான் லைனாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கால் லெட்டர். அதாவது கால் லெட்டர்னால் இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் போகிறதுக்காக ஒரு ஆல் டிக்கெட் வந்திருக்கு இல்லையா, அந்த ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல் டிக்கெட், அதுக்கு பின்னாடி வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னென்ன அப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து இருக்கும். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் என்ன அப்ளை பண்ணியிருக்கோங்க அப்படின்னா 10th 12th டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். அப்புறம் வந்து என்சிசியில் இருந்தால் என்சிசி பி சர்டிஃபிகேட் ஆர்சி சர்டிஃபிகேட் இருக்கும். அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். டிசி வந்து இருக்கும். டிசி வந்து கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா டிசி வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுறாங்க. நான் பிசிக்கு போனேன், எஸ்ஐக்கு போகும்போது 2 ஃபிசிக்கல் போகும்போது வந்து கண்டிப்பாக எனக்கு டிசி வந்து கேட்டாங்க. ஸோ வந்து டிசியும் வந்து கடைசியாக நீங்கள் முடிச்சதுக்கான டிசி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து +2 தான் முடிச்சிருங்க அப்படின்னா +2 டிசி வச்சுக்கோங்க. இல்லை காலேஜ் வந்து நான் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கான டிசி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோதான். சர்டிஃபிகேட்டுக்கு அடுத்து வந்து வேறு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் அங்கே சாப்பிட்ணும், என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா வந்து நம்ம கரெக்டாக வந்து நல்லா கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் கிரவுண்டு வந்து உங்களுக்கு 6 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைமிங் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு 5 மணி ஒரு 4:30 வந்து வெளியே வந்து லைனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து ஏர்லியராக வந்து ஒரு 3 மணி 3:30 எழுந்திரிச்சு ரெடியாகி தான் வருவீங்க. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு 3 மணிக்கே வரும்பொழுது உங்களுக்கு 6 மணிக்கெலாம் கட்டாயம் வந்து கண்டிப்பாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து நல்லா குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வரும்போது நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ஃபுட்டுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, செவ்வாழை எடுத்துக்கோங்க. செவ்வாழை வந்து ஒரு 2 4 எவ்வளோ கிடைக்குதோ செவ்வாழை வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கடலை மிட்டாய், அப்புறம் வந்து ஆரஞ்சு இல்லைனா சாத்துக்குடி வாங்கிக்கோங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து என்ன திங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரால் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வாங்கி இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிள் வந்து லெமன் ஜூஸில் கூட கொஞ்சம் லைட்டாக வந்து சர்க்கரையும் இருக்கட்டும், லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டு அது ஒரு இது மாதிரி பண்ணி அது ஒரு இதுக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போக வேணாம், இதுவே வந்து போதும். அதாவது நீங்கள் ஒரு 10 மணிக்குள்ளே இல்லை 10:30க்குள்ளே பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டே வந்து உங்களுக்கு போதுமான ஃபுட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பண்ண வந்து லேட் ஆகிடுது, உங்களுக்கு வந்து 12 மணிக்கு ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கேயே வந்து உள்ளே வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இட்லி ஆகட்டும் இல்லை பொங்கல் ஆகட்டும் அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பொங்கல் கூட அதிகமாக சாப்பிட வேணாம். இட்லி இருந்துச்சுன்னா ஒரு 3 இட்லி 4 இட்லி வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு வந்து அதாவது உடனே ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் சாப்பிட வேணாம். சாப்பிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது, ஒரு மணி நேரம் இருக்குது அப்படின்னாவே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து டைஜஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆயிரும். சாப்பிடாமல் இருக்க வேணாம். அதாவது சாப்பிட்டா வந்து நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்க வேணாம். ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்ருங்க. அப்படி இல்லை அங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீட்டாக வந்து ப்ரெட் அண்ட் ஜாமோ இல்லை ப்ரெட்டில் வந்து பட்டர்லேயே வந்து தனியாக உங்களுக்கு பட்டர் இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பீனட் பட்டர் அந்த மாதிரி வந்து நிறைய பட்டர் வந்து வெளியே வந்து கிடைக்கும். அந்த பட்டர் வாங்கி ப்ரெட் அண்ட் ஜாமோ இல்லை ப்ரெட் அண்ட் பட்டரோ வந்து ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பசி வந்து கட்டாயம் அடங்கிடும். முக்கியமான இது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆரஞ்சு இல்லைனா சாத்துக்குடி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயம் சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் ரோப் ஏற போகிறீங்க இல்லை லாங் ஜம்ப் போக போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் ஆரஞ்சோ இல்லை ஒரு பீஸ் வந்து சாத்துக்குடியோ சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து வாட்டர் எனர்ஜி, அதாவது ஒரு நீர் ஆற்றலும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது போக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டான ஒரு எனர்ஜியும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த லெமன், அதாவது வைட்டமின் சி உள்ள பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த பூஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சாப்பாடுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து இவ்வளோ தான். அது போக முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் ஹாலில் போய்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போய்ட்டு நீங்கள் யார்கிட்டையுமே வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது.
அது அங்கே போயிட்டு வந்து அவன் இப்படி பண்ணுறான் இவங்க இப்படி பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து டபுள் ஸ்டார் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேசக்கூடாது. நீங்கள் அப்படி நீங்கள் ஒரு 2 விஷயம் பேசுவீங்க, அவன் ஒரு 2 விஷயம் பேசுவான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் வரும், நம்மளால் சரியாக பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். ஸோ வந்து யாரையுமே பார்க்க வேணாம், ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க. உங்களுக்கான ஈவெண்ட் வரும்போது நீங்கள் பொறுமையாக போயிட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து பண்ணி பெஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் தகவல். போதுமான தகவல் வந்து நான் கட்டாயம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான பதிலை வந்து நான் கண்டிப்பாக தரேன். அந்த மறக்காமல் வந்து கம்யூனிட்டியில் போய் மறுபடியும் வந்து அந்த ஓட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் ஓட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஈவெண்ட் கஷ்டமாக இருக்குது, அதாவது எல்லாமே எனக்கு டபுள் ஸ்டார் வருது அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ் போடுங்க. இல்லை எனக்கு ஏதாவது சிங்கிள் ஸ்டார் வருதுன்னா எதில் சிங்கிள் ஸ்டார் வருது, இல்லை எதில் வந்து எனக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் கூட வர மாட்டேங்குது அப்படின்றத வந்து இது பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இத்தனை பேர் வந்து ஃபிசிக்கல் வந்து கரெக்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலில் ஃபிட்னஸ் இருக்காங்க, இத்தனை பேர் வந்து ஃபிசிக்கல் வந்து பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்ற ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் நல்லபடியாக பண்ணணுன்றதுக்கான என்னுடைய அன்பார்ந்த வந்து மனமார்ந்த வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நீங்கள் கடினமாக முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கான வெற்றி கட்டாயம் வந்து கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.